ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட் அதாவது தியரி வித் லெபார்டரி கமெண்ட்டாக பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 உங்களுக்கான தியரி கோர்ஸ் வித் லெபார்டரி கமெண்ட் அதாவது இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட் நீங்கள் தியரியாகவும் லேபாகவும் சேர்த்து படிப்பீங்க. அந்த பேப்பரோட பாஸ் மார்க் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 45 தான். இதுக்கு வந்து உங்கள் பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 50% வந்து இன்டர்னலையும் நீங்கள் எக்ஸ்ட்ராலே சேர்த்து எடுக்கணும். தனியாக வந்து நீங்கள் என் செமஸ்டர் அதாவது எக்ஸாம் எழுதுவீங்க அந்த பேப்பரில் வந்து கண்டிப்பாக 45 மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் செர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட் சப்ஜெக்ட் வந்து இது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2023 வந்து அஃபிலியேட் இன்ஸ்டியூஷன் பிஇ பிடெக் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தியரி கோர்ஸ் லெபார்டரி கமெண்ட் இருக்குது. ஸோ அதில் பாசிங் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. 50% வந்து டோட்டலாக எடுக்கணும். 45 கண்டிப்பாக வந்து நீங்கள் என் செமஸ்டரில் எழுதுகிற எக்ஸாமில் கண்டிப்பாக 45 வந்து பாஸ் ஆகிருக்கணும். இதில் வந்து தியரி வித் ப்ராக்டிகல் கம்போனன்ட்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 45% கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக நீங்கள் தியரியில் லேப்லேயே வந்து தனித்தனியாக எடுத்துருக்கணும். அப்படிங்கிறப்போ உங்களோட பாஸ் மார்க் வந்து 45 தான். இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட மேனுவல் கால்குலேஷன் வந்து நான் கொடுக்குறேன், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மார்க்ஸ் போட்டிருப்பாங்களா அந்த மார்க்ஸ் வச்சு இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நீ மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு B+ கிரேட் கூட வர சான்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.